வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமது நண்பர் ஒருவர் டாடா மோட்டர் தான் நெக்ஸ்ட் மாறுதியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாரு. எனக்குமே இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சரி, அதனால நான் இது ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு டாடா மோட்டர்ஸ் வர்சஸ் மாருதி அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணி வச்சிருந்தேன். அதை இன்னும் கூட கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு நமது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, கெரியர் பில்ட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரியான க்ரோத் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டியில் மெம்பராக மாறிடுங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டியே. மாருதி சுசுகி த மார்க்கெட் கிங், டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் த இவி சேலஞ்சர். ஸோ இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. ஸோ கண்டென்டர் பொறுத்த வரைக்கும் லைன் அப் ஸ்டோரி பார்த்துடலாம். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கார் இந்தியாவில் விற்கிது அப்படின்னா ஒரு நாளைக்கு அதில் 4 காரு மாருதி சுசுகியோட தான். இந்த கம்பெனி மாருதிங்கிறது பேஜாக இருந்தாலும் பேக்டப் பை சுசுகி ஜப்பான். டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவியில் இப்போதைக்கு இவங்க தான் பயனியராக இருக்காங்க. புது ஈவி கார்ஸ் மட்டும் லான்ச் பண்ணுறதில்ல, ஈவியில் நிறைய ஆர்என்டிஸு, ஈவியில் புது செக்மெண்ட் வெரைட்டிஸு, ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டெக்னாலஜி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் லக்ஸுரி பிராண்டான ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் ஓன் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாகவே இந்த கம்பெனி டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டாக பிரிஞ்சிச்சு. எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டீப் வேல்யூவை அன்லாக் பண்ணணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே. ஸோ இதில் மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் 40% ஆஃப் இந்தியா மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ மாருதியில் மொத்தம் 2 இருக்குது. அரினா. ஸோ அரினா பொறுத்த வரைக்கும் லோக்கல் மாஸ் ப்ரொடக்ஷன், மாஸ் சப்ளை, இந்த மாதிரியான மைண்ட் செட்டு. நெக்ஸா அரினால கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அரினா பொறுத்த வரைக்கும் ஷிஃப்டின் விற்றாங்க அப்படின்னா, அதே இது நெக்ஸா பொறுத்த வரைக்கும் பலினோன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ப்ரீமியம் காட்டுவாங்க. ஸோ ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் அண்ட் சிஎன்ஜி மட்டும்தான் இப்போதைக்கு இவங்களோட ஸ்ட்ராங்கான பெட்டாக இருக்குது. ஈவியில் இப்போதைக்கு இவங்க ரஷ் பண்ணலை. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் விட்டாரா ஈவி மட்டும்தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணிட்டு வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸில் இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஃப்ரீ, ஹியூஜ் கேஷ் இவங்க கிட்ட இருக்குது. கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவி பைனியர், நெக்ஸான் ஈவி, பஞ்ச் ஈவி, டியாகோ ஈவி, கர்வ் ஈவி, ஹேரியர் ஈவின்னு சொல்லிட்டு ஈவியில் ஆல்மோஸ்ட் எண்ட் டு எண்ட் செக்மெண்ட் வச்சுருக்காங்க. ஜாகுவார் லேண்ட் ரோவருங்கிற ப்ரீமியம் செக்மெண்ட் இவங்க ஓன் பண்ணுறாங்க. இது இவங்களுக்கு மேஜரான ரெவன்யூ எடுத்துகிட்டு வருது கம்பேர் டு மாருதி சுசுகி. எஸ்யூவி அண்ட் சேஃப்டி லீடர் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்காங்க. ஜென்யூனாகவே இது ஒரு பேண்ட் டிஃப்ரென்ஷியேட்டர் கம்பேர் டு மாருதி சுசுகி. சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாடா மோட்டார்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் டீமர்ஜர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ கம்பெனி ஷார்ப்பரான ஃபோக்கஸ் வச்சுட்டு கிளியர் ஸ்டோரி எழுதுறதுல ஓப்பனாகவே இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2029-30க்குள்ள இந்தியாவோட செகண்ட் ஸ்பாட் பெர்மனண்ட்டாக நாங்கள் முடிச்சிருவோங்கிறது. இப்போவுமே ஆல்ரெடி சம்டைம்ஸ் 3rd, 2nd, 4th, 3rd, 2nd இந்த மாதிரி சுவிட்ச் ஆகிட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்பாட் நாங்கள் பிடிச்சிருவோம், எங்களுக்கும் மாருதி சுசுகிக்கு மட்டும்தான் போட்டியேங்கிற மாதிரி ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இதோட டிஎன்ஏ மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி ஈக்குவல் டு எஃபிஷியன்சி, டாடா பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரோட பார்த்துமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபினான்ஷியல் கம்பேரிசன் பார்த்துடலாம். மார்க்கெட் சைஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ் மாருதி சுசுகி 13,000 சொச்சத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் 320-350ங்கிற ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் மாருதி சுசுகிக்கு 4.2 lakh crore, டாடா மோட்டார்ஸ் 1.21 lakh crore. பட் டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் டாட்டாங்கிற குரூப்பை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் உண்மைக்குமே ஜாஸ்தியாக ரெவன்யூ பண்ணியிருப்பாங்க கம்பேர் டு மாருதி சுசுகி. பட் நீங்கள் ஆக்சுவலாக ஜேஎல்ஆரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ கம்பேரேட்டிவ்லி கம்மி. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி மாஸ் ப்ரொடக்ஷனில் பெடல் எடுத்து 11% பண்ணுறாங்க. வேற டாடா மோட்டார்ஸில் மார்ஜின் ஜென்ரேட் பண்ணுறது இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, வெறும் 5.5% தான். இதை நீங்கள் ஆர்ஓசி எடுத்து பார்த்தீங்கன்னா 19%, டாடா மோட்டார்ஸ் வெறும் 2%.
டெப்டை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி கடன் 0, வேற டாடா மோட்டார் 0.71. பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி கொஞ்சம் ப்ரீமியமாக ட்ரேட் ஆகுது. பட் அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 19% கொடுக்கறதுனால இந்த ப்ரீமியம் ஜஸ்டிஃபை பண்ணப்படுதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக உள்ள குவார்டர் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 28% மாருதி பண்ணியிருந்தாங்க, வேற டாடா மோட்டார்ஸ் வெறும் 7% தான் பண்ணியிருந்தாங்க. அதில் ரெண்டு கம்பெனியுமே லாஸ்ட் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில். மாருதி சுசுகி -6%, டாடா மோட்டார்ஸ் -24%. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனை வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இந்த இன்சைட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை செஞ்சு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இவி ரேஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இவி செக்மெண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் 40% ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில். ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி 29%, மகேந்திரா 21% இருக்குது, அதர்ஸ் 10%. இவி பிரசன்ஸ் பொறுத்த வரைக்கும் மாருதி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான்ஸ் இருக்குது. டாடா இவி அரசனல் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கண்ணா பின்னான் செக்மெண்ட் இறக்கியிருக்காங்க. நெக்ஸான், பஞ்சு, டியாகோ, கர்வ், ஹரியர், அடுத்து நானோ இவி வர்றதுக்கான வதந்தியா பொய்யான்னு தெரியல. பட் ஆசச் கொஞ்சம் பிளான்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ இது போக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் டாடா மோட்டார்ஸால இவ்வளோ இவி கார்ஸை ஷார்ட்டர் ரேஞ்சுக்குள்ள லான்ச் பண்ண முடியுதுன்னா R&D இவில பெட்டரா இருக்கு. இவி ஆர்கிடெக்சர் ஆல்ரெடி ஒன்று டெடிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்களால வெரைட்டி ஆஃப் ரேஞ்சும் பெட்டரான சாஃப்ட்வேரும் கொடுத்துட்டு புது புது காரை ஈஸியாக லான்ச் பண்ண முடியும். இந்த லெவலுக்கான R&D மாருதி சுசுகியில் நடக்க. மாருதி பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் அண்ட் சிஎன்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிளான் என்னன்னா, இவிக்கு நாங்கள் பின்னாடி என்ட்ரு ஆனாலும் நாங்கள் லார்ஜ் ஸ்கேலில் உள்ளே போகும்போது மார்க்கெட்டை பிடிச்சிருவோங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ டாடா இவி லீடரா இப்போதைக்கு இருந்தாலும் கூட இவங்களுக்கு காம்படிஷன் கண்ணாப்பனான் தான் இருக்குது. மகேந்திரா BE6, XEV 9e இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான எஸ்இவி பொறுத்த வரைக்கும் மகேந்திரா ஒரு பக்கம் அவுட்டை ட்ரை பண்ணுறாப்புல. ஏஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் வின்சர் இவி கண்ணா பின்னான் ஹிட்டு, பேட்டரி ரெண்டல் மாடல்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டே ஓட்டி விட்டாப்புல. அண்ட் டாடா மோட்டார்ஸும் இப்போ இந்த மாடலை கொஞ்சம் காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நானோ இவி வந்துச்சுன்னா அது மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸ்க்கு இன்னொரு லிவரேஜ் எடுத்து கொடுக்கும். பட் கன்சிஸ்டண்டாக டாடா லான்ச் பண்ண சியாரா பொறுத்த வரைக்கும், பஞ்ச் பொறுத்த வரைக்கும், நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சக்ஸஸ் தான். மகேந்திரா இன்னும் என்ட்ரு ஆகல. மகேந்திரா அண்ட் ஹுண்டாய் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே இவி வரும்போது அவங்க எவ்வளோ செக்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் பிடிப்பாங்கங்கிற பார்க்கணும். டாடா மோட்டார்ஸோட இவியோட ஸ்டோரி இப்போ வரைக்கும் பெட்டராக இருந்தாலும் ஃபியூச்சர் அவங்க எப்படி தக்க வைக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இதோட ப்ராடக்ட் பைப்லைனுமே பெட்டரான ப்ரைஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. இதை நீங்கள் ஒரு ஹெட் டு ஹெட் கம்பேரிட்டிவ்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டூ வீலர் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபோர் வீலர் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் லீடராக 40% ஷேரை மாருதி சுசுகி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஹுண்டாய் 14%, மகேந்திரா 13%, டாடா மோட்டார்ஸ் 12%. நான் இதான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் ஷிஃப்ட் ஹுண்டாய், மகேந்திரா, டாடா மோட்டார்ஸ் மேலே கீழே போயிட்டு வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டாடா மோட்டார்ஸ் மகேந்திராவை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் ஏன்னா டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் 1% 2%. ஆனால் மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் அடிச்சு 40% ஹோல்ட் பண்ணுறான். ஸோ இந்த கேப்பை கண்டிப்பாக மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே கொஸ்டின் தான். ஸோ பட் இதை டார்கெட் பண்ணி தான் டாடா மோட்டார்ஸோட மேனேஜ்மெண்ட்டுமே தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, செகண்ட் ஸ்பாட் எனக்கு தாங்கிறத நாங்கள் செக்யூர் பண்ணிடுவோங்கிறத 24 மாதத்தில் செக்யூர் பண்ணுறதான ஆம்பிஷியஸ் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. என்ன ஒர்க் ஆகும் என்ன ஒர்க் ஆகாமல் போகலாங்கிறத பற்றி பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ்க்கு இவி பிராண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி அக்ரெசிவான பைப்லைன் டிமர்ஜர் ஃபோக்கஸ் ஆகிருக்கிறது இப்போ அதுக்கு ஃபேவராக இருக்குது. எது ஒர்க் ஆகாமல் போகலான்னா, மகேந்திரா எஸ்யூவியில் ஆல்ரெடி கண்ணாப்பின்னான்னு மார்க்கெட் வச்சிருக்காப்புல. ஹுண்டாய் பொறுத்த வரைக்கும் எஸ்யூவி லைனப்பு அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வராரு. எம்ஜியோட பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. சர்வீஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் கேப் இருக்குது. மாருதி, ஹுண்டாய், டாடா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த செக்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாருதி சுசுகி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் வரேன்னு சொல்லிட்டு 40% மார்க்கெட் ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால அவனோட செக்மெண்ட்டு லிவரேஜ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராக்காக இருக்கிறதுனால ஈஸியாகவே மார்க்கெட் ஷேரை ஈவிலையும் பிடித்து விடுவான்ங்கிறது நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. டாடா பொறுத்த வரைக்கும் ஜேஎல்ஆரை வச்சு அதோட ஓவரால் ரெவன்யூ டிபெண்டன்சி 70% ஜேஎல்ஆரில் இருக்குது. அது இப்போ கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. சைனா டிமாண்டு, யூஎஸ் டேரிஃபு, வாரண்டி காஸ்ட்டு, அது போக நிறைய சைபர் செக்யூரிட்டி இஷ்யூன்னு சொல்லிட்டு ஜேஎல்ஆரோட டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி டாடா மோட்டார்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம்.
என்னதான் இவங்க ரெவென்யூ மேக் பண்ணாலும் 5.6% தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாக பண்ணுறாங்க. இது வந்து இவங்களுக்கு நிறைய ரூம் இருக்குது. உதாரணத்துக்கு மாருதி சுசுகி 19% ஆர்ஓசி பண்ணுறாங்க. ஸோ மாருதி சுசுகி ஏதோ தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த 19% குஷனாக இருக்கும். வேற டாடா மோட்டார் பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு மிஸ்அலைன்மெண்ட் நடந்தால் கூட 2.7% ஆர்ஓசி கோவிந்தா. ஸோ இப்போதைக்கு ஜேஎல்ஆருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுறதுனால டெப்ட் டு ஈக்விட்டி 0.7ல் இருக்குது. ரிஸ்க் ஆஃப் ஸோ இது போக அடுத்தடுத்து ஷேர்ட் ரிஸ்க், இது வந்து வெறும் டாடா மோட்டார்ஸ்க்கும் மாறுதி இல்லாமல் ஓவராலாகவே ஷேர்ட் ரிஸ்க் என்ன இருக்குன்னா, சப்ளை ஆஃப் சிப் காஸ்ட் இன்க்ரீஸ் வருது, ரேர் எர்த்து பேட்டரி எப்படி போக முடிய போகுதுன்னு தெரியல, ஜிஎஸ்டி, எமிஷன் நார்ம்ஸு, இவி சப்சிடி, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இவி செக்மெண்ட்டே க்ரோ ஆகும். இவி செக்மெண்ட்டை தான் டாடா மோட்டார்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெட் பண்ணுறாங்க. என்னோட ஃபைனல் வேர்டிக் ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும், ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் 80% என்னை பொறுத்த வரைக்கும் மாருதிக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் 78% மாருதிக்கு வாய்ப்பு இருக்குது. இவி லீடர்ஷிப் டாடா 72%, ரெவன்யூ சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாடா 65, வேல்யூவேஷன் சீப்பாக இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாடா 62. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் மகேந்திராவோட இந்த ப்ரைஸி பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஓகேன்னு சொல்லுவேன். க்ரோத் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் 55% சொல்லுவேன், வேறஸ் மாருதி சுசுகி 45%. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஈவி தான் உண்மைக்குமே ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ப்ரொஃபைலுமே என்ன கேட்டிங்க அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகியான்னு கேட்டால் ஷேர் ப்ரைஸில் அது நெக்ஸ்ட் மாருதி சுசுகி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரொவைடட் ஜேஎல்ஆரோட டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி, இவி செக்மெண்ட் இதுக்கு சாதகமாக வந்து எஸ்யூவியும் பெட்டராக போனால். ஆனால் ஆஸ் அன் இன்வெஸ்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு. மாருதி பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி காம்பவுண்டர், அவனை பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட் பண்ணமா, கார்ஸ் பண்ணமா, ஹையஸ்ட் ஆர்ஓசி ஜென்ரேட் பண்ணமாங்கிற ஐடியாலஜியில் இருக்காங்க. வேற டாடா மோட்டர் பொறுத்த வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஹையர் அப்சைட் நான் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகலாம். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டீம் மாருதியா டீம் டாட்டாவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.